स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனா கோகுலத்து மன்னனா குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேனினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. ஆர்த்திவு வியக்த பிராக்தன ஞான பக்திகி சுண்டோக்ஷிப்தைகி புண்டரீகை சமர்ச்சல்னே பூர்வாபியஸ்தம் निर्विशेषात्मनिष्ठं सोहस्रश्रेष्ठं सोन्वगाति பராத்மல்லே. நாராயணியத்தினுடைய கஜேந்திர மோட்ச சரித்திரத்தில் கஜேந்திரனானவன் ஒரு தாமரை பூவை கையில வச்சுண்டு எல்லா பொருளுக்கும் எது ஆதியோ அப்படிப்பட்ட ஆதி மூலமே நீதான் வந்து என்னை காப்பாத்தணும்னு சோஸ்திர சிரேஷ்டம் நாராயண பட்டத்திரி ஸ்லோகத்தை முடிக்கிறார். பலவிதமான சோஸ்திரங்கள் அடங்கிய பாகவதத்துல உன்னுடைய பெருமையை இதெல்லாம் கஜேந்திரன் மனசுல நினைச்சுண்டு சோஸ்திரம் பண்ணித்தோ அதை எல்லாத்தையும் நான் சுருக்கி சொல்றேன் குருவாயூரப்பா. சோஸ்திர சிரேஷ்டம் சொன்வகாதி பராத்மன் எல்லா பொருளுக்கும் எது ஆதியோ பரமாத்ம ஸ்வரூபமோ யார சரணடைஞ்சா உடனே வந்து நமக்கு அபயத்தை அளிப்பாரோ அப்படிப்பட்ட ஆதி மூலமேனு குருவாயூரப்பா கையில தாமரப்பூவை தண்டோட வச்சுட்டு இது கூப்பிட்டுதாமே. இந்த சரித்திரம் சத்தியமானு சொல்லி 26வது தசகத்தினுடைய 7வது ஸ்லோகத்தை பட்டத்திரை முடிச்சார். அதனுடைய தமிழ் பாசுரத்தை நம்ம பார்த்தோம்னா பற்பல பிறவிதோறும் பறிவடும் தாமரைகள் பற்பல பறித்தே உன்னை பரவிய யானை தானும் கற்பனை கெட்டா உன்னை கடவுளே என்று பல கால் சொற்பதம் சொல்லனாமல் கண்ணா துதித்துத்தான் வணங்கிற்றன்றே. தாமர புஷ்பத்தை வச்சுட்டு உனக்காக காத்திருந்ததாமேன்னு வர்ணிச்ச பட்டத்திரி 26வது தசகத்தினுடைய 8வது ஸ்லோகத்துல குருவாயூரப்பன் எப்படி வந்தார் அலை கொலைய நிலை கொலையன்னு வர்ணிப்பதற்கு தயாராகிறார். அதே சமயத்துல நாம் இப்போது தரிசிக்க இருக்கக்கூடிய திருக்கோயில் வாழைப்பந்தல். அங்கு கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ கஜேந்திர வரதராஜ பெருமாள் திருக்கோயில் எங்கே இருக்கிறது? இந்த வாழைப்பந்தல் காஞ்சிபுரம் மாவட்டத்திலே காஞ்சிபுரம் ஆற்காடு சாலை கூட்ரோடிலே 18 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த ஊரானது பச்சையம்மன் திருக்கோயிலாலும் பிரசித்தியை அடைந்திருப்பது ஒரு விசேஷமான அம்சமாகும். அது மட்டுமல்லாமல் பார்வதி தேவியானவள் வாழை பந்தலை இங்கு அமைத்து பரமேஸ்வரனை அடைவதற்காக தவம் செய்ததால் இந்த இடம் வாழைப்பந்தல் என்றும் அழைக்கப்படுகின்றதாம். நாம் இதோ ஸ்ரீ கஜேந்திர வரதராஜ பெருமாள் திருக்கோயிலை அடைந்து விட்டோம். கோயிலை நோக்கும் போதே 1000 வருடங்களுக்கு மேல் பழமையான கோயில் என்று தென்பட்டாலும் கோபுரங்கள் இங்கு சிதறடைந்திருப்பதற்கு காரணம் பாலாலயமானது இங்கு அமைய பெற்று கூடிய விரைவிலேயே திருப்பணிகள் பல ஆண்டுகளுக்கு பின்பு தொடங்க உள்ளதாக இங்கு உள்ளவர்கள் கூறுகின்றார்கள். இதோ பலிபீடத்தை கடைந்து கொடிமரத்தையும் வணங்கி பழமையான புராதனமான கோயிலுக்குள்ளே வந்து விட்டோம். கருட பகவான் பெரிய திருவடியான நின்ற திருக்கோலத்திலே கையை கூப்பிக்கொண்டு தனி சன்னதியாக நமக்கு காட்சியை அளிக்கின்றார். கஜேந்திர வரதனான உற்சவமூர்த்தியை தரிசிக்கும் முன்பு இதோ வரதனை தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆ வா என்று ஆண்டாள் நாச்சியார் ஆழங்கால் பட்டு பாடிய ஆண்டாள் கோதையாக நம்மை இங்கே உற்சவமூர்த்தியாக வரவேற்கின்றார். ஆச்சரியமான ஒரு திருமேனி, நல்ல உயரமான ஒரு திருமேனி,
இங்கு இருப்பவர்கள் கூறுகின்றார்கள், இந்த ஆண்டாள் நாச்சியார் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளை விட உயரமான திருமேனி பெற்றவளாம். அழகான திருமுகம், உயர்ந்த திலகம். இந்த திருக்கோயிலில் அனைத்து உற்சவ மூர்த்திகளும் நாம் தரிசிக்கும் போது பார்க்கலாம், இயல்பாகவே கண்களை அகல விரித்து கொண்டு நமக்கு தரிசனத்தை அளிப்பது என்று இங்கு பெரிய அழகான காட்சியாக அமைந்திருக்கின்றது. அதுபோலவே இப்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆண்டாள் நாச்சியாரும் உற்றோமே யாவோம் உமக்கே நாம் ஆட்செய்வோம் மத்தை நம் காமங்கள் மாற்று என்று பங்கைய கண்ணனை தன்னுடைய கண்களை அகல விரித்து கொண்டு மங்களாசாசனம் செய்யக்கூடிய அழகான ஒரு திவ்ய சேவை. வலது கையிலே தாமரையை தாங்கிக் கொண்டு பச்சை வஸ்திரத்தை தான் தரித்துக் கொண்டு ஆண்டாளுக்கே உண்டான தனி கொண்டையுடன் மிடுக்குடன் தரிசனத்தை அளிக்கக்கூடிய ஆண்டாள் நாச்சியாருடைய திவ்ய ஹாரத்தியோடு நாம் இதோ இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய ஆழ்வார்களையும் தரிசிக்கின்றோம். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், குலசேகரன், கூரத்தாழ்வார், தொண்டரடிப்பொடி ஆழ்வார், பிரபன்னஜன கூடஸ்தரான நம்மாழ்வார், பாஷ்யக்காரரான ராமானுஜர், திருமழிசை ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், ஸ்ரீமான் வெங்கடநாதார்யகா கவிதார்க்கிக கேசரி என்ற சுவாமி வேதாந்த தேசிகர் இவர்களுடைய திவ்ய தரிசனத்தோடு இங்கு அழகான ஒரு சுரங்கமும் நமக்கு கண்ணிலே தென்படுகின்றது. இந்த தலவரலாறானது கூறுகின்றது, இந்த சுரங்கமானது அக்காலத்திலே காஞ்சி வரதர் சன்னதி வரை சுரங்கமாக அமைக்கப்பெற்று இருந்ததாம். இந்த திவ்ய தரிசனங்களோடு நாம் நாராயணியத்தின் 26வது தசகத்தின் 8வது ஸ்லோகத்தை பட்டத்ரி எவ்வாறு துவங்குகின்றார் என்ற ஒரு வைபவத்திற்கு திரும்பிவிட்டோம். அவரும் ஆச்சரியமான ஸ்லோகத்தை ஆரம்பித்து விட்டார். குருவாயூரப்பா, ஸ்ருத்வா சோஸ்திரம் நிர்குணஸ்தம் சமஸ்தம் பிரம்மே சாத்யைகி நாகமித்ய பிரஜாதேஹே சர்வாத்மாத்வம் பூரி காருண்யவேகாதேஹ தார்க்ஷ்யாரூடகாக பிரேக்ஷிதோ புரஸ்தாத். இந்த தசகத்துல ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் இது. அந்த பூவை கையில வச்சுட்டு நாராயண பட்டத்ரி சொன்னார், முதல் ஸ்லோகத்துல ஆதி மூலமேன்னு கூப்பிட்டாச்சு. கூப்பிட்ட அடுத்த க்ஷணம் என்ன ஆச்சா, நிர்குண பிரம்மமான ஆதி மூலம் என்னை வந்து காப்பாத்தட்டம்னு இவர் சொன்னாலும் அடுத்த க்ஷணம் இந்த ஆதி மூலமேன்ற இந்த ஒரு குரல் இருக்க எல்லா லோகத்திலையும் எல்லா உலகத்திலையும் ஒழிச்சுதான். அந்த வைகுண்டத்துல மாத்திரம் அது கேட்கல, இது கத்தின கத்தல் 14 லோகத்திலையும் கேட்டது. நடாதூர் அம்மாள்னு பரம்பரையில ஆச்சரியமான ஒரு ஸ்லோகத்தை சொன்னார். அவர் நக்ராத்ரே கரில்ரே முகுலித நயனே மூல மூலே திகில்னே நாகம் நாகம் நச்சாகம் நச்சபவதி புனகாதாத்ருசோ மாத்ருசேஷு இத்யேவம் தெக்தகஸ்தே சபதி சுரகனே பாவசூன்யே சமஸ்தே மூலம் யப்ராதுராசித் சதி சதுபவன் மங்களம் சந்ததமுனகா. இது ஆதி மூலமேன்னு கூப்பிட்டுதானோ, அந்த ஆதி மூலமே அந்த குரலை எல்லா இடத்துலயும் ஒழிச்சது. தேவலோகத்துல கேட்டது, பிரம்மலோகத்துல கேட்டது, கைலாசத்துல கேட்டது, கீழே இருக்கக்கூடிய பாதாள லோகத்துலதான் கேட்டது. ஆனா ஒத்தராவது என்ன பண்ண, ஆதி மூலமா எங்க ஊர்ல இத்தனை பேர் இருக்கா, ஒருத்தருக்கு கூட ஆதி மூலம்னு பேர் வைக்கவே இல்லையே. எங்க ஊர்ல யாரும் இல்லப்பா, எங்க ஊர்ல யாரும் இல்லப்பான்னு நாகம் நாகம் நச்சாகம் நச்சபவதி புனகா. நான் இல்ல நான் இல்லேன்னு குருவாயூரப்பா பிரம்மே சாத்யர் நாகமித்ய பிரஜாதேக ஒத்தர நான் இல்லேன்னு கையை விட்டுட்டா. அப்ப வைகுண்டத்துல ஆதி மூலம் இருக்காரா அப்படின்ற இந்த யானையோட குரல் கேட்டது. உடனே குருவாயூரப்ப நானு நீ என்ன பண்ண, அடாடா நான் இங்கத்தான் இருக்கேன் இப்பவே வந்துடுறேன்னு அந்த குரல் கேட்ட உடனே பரபரக்க என்ன இருக்கு என்ன இல்லைன்னு பார்க்கல. ரெண்டாவது அப்பத்தான் மகாலட்சுமியோட உட்கார்ந்து சொக்கட்டா விளையாட்டு விளையாடின்னு இருக்காரா. பொழுது போகாம வைகுண்டத்துல காயெல்லாம் நகர்த்தின்னு இருக்கார். ஆதி மூலம் இருக்காரா, குரல் வந்துருத்து, இதோ வந்துட்டேன்னு எழுந்துட்டாராம். மகாலட்சுமி என்ன நினைச்சா, இவர் விளையாட்டுல தோத்து போற சமயம் வந்தாச்சு, அதனால பயந்துட்டு எங்கேயோ இவர் ஓடுறார் போல இருக்குன்னு எம்பெருமானுடைய மேல் பட்டு வஸ்திரம் இருக்க அதை பிடிச்சு இழுக்கிறாளாம். உட்காருங்க.
முதல்ல ஆட்டத்தை முடிச்சுட்டு போகலாம், தோத்து போற சமயம் வந்தாச்சுன்னு இப்படி நழுவ வேண்டாம்னு. அதெல்லாம் இல்லம்மா, காய் அப்படியே கலைக்காம இருக்கட்டும், நான் தொடர்றேன், ஒரு பக்தனை காப்பாத்தணும், ஒரு பக்தனை காப்பாத்தணும்னு பரபரப்பா ஆயிட்டாராம். யாரது பக்தன் அப்படின்னா, அப்ப மகான்கள் சொன்னா, ஒரு கஜம், கஜம்னா யானை தானே, கஜேந்திர மோட்சம் தானே இந்த சரித்திரத்துக்கு பேரு. ஒரு கஜத்தை காப்பாத்தணும்னு சொல்லணும்னு நினைச்சாராம். ஆனா கானு தான் வைகுண்டத்துல மகாலட்சுமி கிட்ட சொன்னாராம். ஜம்முன்னு இவர் சொல்லலையே தவிர, குருவாயூரப்பா நீ ஜம்முன்னு சைகையில இங்க குதிச்சு உன்னுடைய ஒரு பிரபாவத்தை நீ காமிச்சியா, சோஸ்திர சிரேஷ்டம், உண்மையான ஒரு சோஸ்திரத்தை அவன் பண்ணா கூட, தார்ட்சியா ரூட்டகா பிரேக்ஷிதோ புரஸ்தாத் மீனமர் பொய்கை நான் மலர் கொய்வான் வேட்கையினோடு சென்றழிந்த கானமர் வேழம் கையெடுத்தலர கராவதம் காலினை கதுவ ஆனையில் துயரம் தீர புள்ளூர்ந்து சென்று நின்று ஆழி தொட்டானை தேனமர் சோலை மாடமாமயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே. திருவல்லிக்கேணியில இருக்கக்கூடிய மூலமூர்த்தியான வரதருக்கு வரதராஜ பெருமாள்னு பேர் கிடையாது, கஜேந்திர வரதர்னே பேரு. அது மாத்திரம் இல்ல, அந்த எப்படி அலை கொலைய நிலை கொலைய அந்த யானையை காப்பாத்துறதுக்கு வந்தாரோ, அந்த கருட வாகனத்திலேயே மூலவர் காட்சி அளிப்பது இந்த கஜேந்திர வரதருடைய ஒரு சிறப்பு அம்சம். அதைத்தான் அங்க ஆழ்வார் சொன்னார். ஆனையின் துயரம் தீர புல்லூர்ந்து சென்றான், கிடுகிடு கிடுகிடுன்னு கிளம்பிட்டாராம். அப்படி கிளம்பினவர் என்ன பண்ணாருன்னா, கருடனை கூப்பிட்டார், சீக்கிரம் இங்க வாழ்னார். வைகுண்டம் பரபரப்பா எடுத்து கருடன் பெயர்ல ஏறி உட்கார்ந்தார். போன்னு ரெக்கையை பிடிச்சு தள்ளுறார். கருடனுக்கு என்னன்னு புரியல. அப்ப கிளம்புற வேகத்துல சுதர்சனாழ்வான எடுத்துக்கணுமே, சக்கரத்தாழ்வான மறந்து வச்சுட்டாராம். லக்ஷ்மியை பார்த்து அலறார், மகாலட்சுமி அந்த சக்கரத்தை எடுத்து போடு, சக்கரத்தை எடுத்து போடு. அப்படி அந்த பக்தனை காப்பாற்ற வேண்டிய அவசரம் குருவாயூரப்பா. அப்படி சக்கரத்தை எடுத்துன்னு மகாலட்சுமி கொடுக்கிற வரைக்கும் காத்துட்டு இருக்கணுமோனோ, காத்துட்டு இல்ல, வாசலுக்கு வந்துட்டார். ஓடி வரா, கையில் இருக்கக்கூடிய வளையல் கால் சலங்கையெல்லாம் இல்ல, பரபரக்க மகாலட்சுமி இவர் வேகத்துக்கு ஏத்தா மாதிரி அப்படி சக்கரத்தை தூக்கி வீசி எறிகிறா. தான் கருடன் மேல பறந்துட்டே அந்த சக்கரத்தை வாங்கிட்டாராம். இது எப்படி இருக்குன்னா, அந்த காலத்துல நீராவி என்ஜின் இருந்த போது ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் ட்ரெயின் கடந்து போகும்போது அந்த ட்ரெயினுக்கு அடுத்த ஸ்டேஷனுக்கு உண்டான சாவியை கீழே இருக்கிறவர் வீசி எறிவார். அந்த என்ஜின் டிரைவர் தானா ரொம்ப லாவகமா அதை வாங்கிப்பாராம். அந்த மாதிரி அந்த சக்கரத்தை மகாலட்சுமி வீசி எறிய தான் அதை வாங்கிட்டு தார்ட்சியாரூட்டக பிரேக்ஷிதோ புரஸ்தாத். குருவாயூரப்பா கிளம்பிட்ட, சரி கிளம்பி நீ அப்பவாவது பரபரப்பு அடங்கணுமோனோ. 1000 வருஷமா இவன் கஷ்டப்பட்டு இருக்கான், ஒரு அரை நிமிஷம் காக்க மாட்டானா? கருடன் என்னமோ அன்னைக்கு அவர் வேகத்துக்கு ஏத்த மாதிரி போகல அப்படின்னு கருடன் பேர்ல கோபமா கருடனை பிடிச்சு பதக முதலை வாய்ப்பட்ட களிறு கதறி கை கூப்பி எல் கண்ணா கண்ணா என்று அதக புள்ளூர்ந்து அங்கு ஒரு துயர் தீர்த்தவள் அப்பூச்சி காட்டுகின்றாள். சீக்கிரம் போ, சீக்கிரம் போ, ஏன் இன்னைக்கு வேகமா போக மாட்டேன்ற, இவ்வளவு மெதுவா போறியேன்னு கருடனுடைய ரக்கையை பிடிச்சு வேகமா தள்ளுறார். கருடனே எத்தனை வேகம், ஆனா அதை விட அந்த பாகவதோத்தவன் பேர்ல குருவாயூரப்பா உனக்கு இருக்கக்கூடிய மனோ வேகம் இருக்கே, அது அவ்வளவு அதிகமா இருக்கிறதுனால கருடன் வேகமா போகலையே, என்ன பண்ணலாம்னு தீர்மானம் பண்ண கருடன் பேர்ல இருந்து குதிச்சுட்டேன். கருடனை கையில பிடிச்சிட்டேன்னு இந்த ஒரு ஸ்லோகத்தை பகவானுடைய பாகவதோத்தமால காப்பாத்தனம்ன்ற வேகத்தை பட்டத்திரி தொடர்கின்றார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை வாழைப்பந்தல் கஜேந்திரவரதர் திருக்கோயிலில் எழுந்தருளி இருக்கக்கூடிய அமிர்தவல்லி தாயார் திவ்ய தரிசனத்தோடு தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமக. நாராயணா ஸ்ரீமன்னா